あれ私昨日おはようケルちゃんகொனிச்சிவா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இந்த விட நம்ம பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 90s அண்ட் இயர்லி 2K கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஹாரி பாட்டர் சீரிஸ். நம்ம WB ஹெச்பி மேக்ஸ்ன்னு மாற்றினாங்களா, அப்போ மாற்றின போது நிறைய கடப்பில் இருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ரீரிலீஸ் மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரீரிலீஸ் மாதிரி ஆனால் டோட்டலாக ரீபூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஹெச்பியை வந்து மேக்ஸாக மாற்றும் போது. அதேமாதிரி ஹாரி பாட்டர் அந்த கேஸ்டு சைல்டுங்கிற ஒரு இந்த 8th பார்ட் வரைக்கும் இது வரைக்கும் ஹாரி பாட்டர் மூவிஸ் வந்திருக்கு. 9th பார்ட்டு புக்கு இருக்குது, ஆனால் அவங்க படமானு எடுக்கலை. ஏன்னா இது 9th பார்ட்டே புக்காக இல்லாமல் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணாங்க. அது நிறைய இடத்துல பேக் ஃபயர் ஆனது, அந்த மாதிரி ஆனதுனால 9th பார்ட் இன்னும் பண்ணாமல் வச்சுருக்காங்க. என்னென்னு தெரியலை. சீக்கிரத்தில் வரும்னு நினைக்கிறேன். நிறைய ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களை மாதிரி நானும் அந்த 9th பார்ட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே அந்த புக்கை வாசித்தேன். புக்கு வந்து அவ்வளோவா நல்லா வேணாம், நீங்கள் சொல்லுங்கள், நான் வேணாமா ரிவ்யூ மாதிரி ஃபுல்லாக போடுறேன், ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் போடுறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ் நீங்கள் லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எதுக்காண்டிட்டு அந்த வீடியோ போடுறேன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது புதுசாக அப்டேட் வந்து கேட்டிங்கன்னா அப்டேட்லாம் புதுசாக எதுவும் வரல. பட் இருந்தாலும் உங்கள் ஃபேன்ஸு ஓல்டு ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் நினைவுபடுத்தணும். ஏன்னா ஹாரி பாட்டர் ரீபூட் சீரிஸ் வந்து 2026 வரப்போகுது. அந்த ரீபூட் சீரிஸில் வந்து நம்ம ஹெர்மாயினி, ஹாரி, ரான் நம்ம எல்லாம் இப்போ 8th பார்ட் வரைக்கும் வந்தவங்க வரமாட்டாங்க. ஏன்னா ரீகாஸ்டிங் பண்ணி புதுசாக ஆள் உள்ள இறக்க போகிறாங்க. அது வந்து வரப்போகிற பார்ட்டை உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல. ஏன்னா புதுசாக வர ஜென்ரேஷன் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வேணால் புரியும். ஏன்னா ஓல்டு ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ ஹாரி பாட்டர் அந்த 3 கேரக்டர் தான், மெயின் கேரக்டர் தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்பாங்கனால புதுசாக மாற்றினாங்கன்னா ஃப்ளாப் அடிக்கும் தான் நினைக்கிறேன். மொத்தமாக இப்போ வந்து 10 சீசன் கணக்கு எடுக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு சீசன் மட்டும் 8 எபிசோட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபஸ்ட்டு 2 சீசன் வந்து 8 எபிசோட் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கூடலாம். ஏன்னா வந்து புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே அக்யூரேட்டாக எடுக்க போகிறாங்க. நீங்கள் கேட்பீங்க, என்னாச்சு இந்த ஃபஸ்ட்டு உள்ள 3 ஆன்டாகனிஸ்ட் மாதிரி இருக்க 3 பேரும் எதுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹாரியா நடித்தவங்களும் அடுத்து ஹெர்மாயினி கிரேஞ்சர் நடித்தவங்களும் ஏஜே க்ரோனின் கூட ஏதோ வாக்கியா தகராதனால அவங்க 2 பேரும் அடுத்த மூவிஸ்லாம் நாங்கள் அவங்க கூட ஏஜே க்ரோனின் இருந்தால் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜே க்ரோனின் இல்லாமல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து ரைட்டர் நான் இருந்தால் தான் மூவி எடுக்க முடியும்னு ஏதோ இது சைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அதனால் அவங்க இருந்தால் தான் மூவி வரும். அதனால் இவங்க ஹாரி அவங்களாம் மெயின் இதாக இல்லாமல் கதை ஃபோக்கஸாக பண்ணி போனாங்கன்னா ஒரு வேளை ரீபூட் சீரிஸ் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. பெண்டன் ரீபூட் மாதிரி இல்லாமல் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ தான் ரீசெண்டாக கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் மூலமாக $200 மில்லியன் ஒவ்வொரு சீசனுக்கும் அவங்க ஒதுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அதிகமானு தெரியலை. ஏன்னா கடைசியாக வந்து ஹாரி பாட்டர் டெட்லி ஹாலோஸ் அந்த படத்துக்கே மொத்தமே ஃபஸ்ட்டு பார்ட்டும் செகண்ட் பார்ட்டுக்கும் சேர்த்து $250 மில்லியன் தான் செலவு பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை அது டைமிங் கம்மிங்கிறதுனால இருக்கலாம். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட $1 பில்லியன் கணக்கு வந்துட்டு. பட் இருந்தாலும் ஒவ்வொரு சீசனுக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அதிகமாக தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு தெரியல. கீழே கஸ்டமர் வர மாத்திரைங்க சீரிஸ் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. மறக்காமல் ஹாரி பாட்டர் சீரிஸ் ஹாரி பாட்டர் மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் 8 கண்டிப்பாக பாருங்கள். மிஸ் பண்ணக்கூடாத மூவிஸில் இதுவும் கண்டிப்பாக நம்பர் 1 சொல்ல முடியாது, டாப் 10க்குள்ளே இருக்கும் இந்த மூவியும். இந்த வீடியோ கொஞ்சம் சின்ன வீடியோவாக தான் இருந்திருக்கும். இந்த வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் அதை தப்பாக சொல்லியிருந்தோம்னா மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சு நான் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாஷிராமா செஞ்சு MC. போயிட்டு வரேன், பாய்.